இந்த வருஷம் கும்பாபிஷேகத்துக்கு முதல் நாள் சாமி ஆடி ஊரை சுத்தி வலம் வர போறது யார் தெரியுமா? யாரு? என் அக்கா புருஷன் தான் அதை செய்ய போறாராம். பூசாரி மேல சாமி வந்து இதை செய்யணும்னு சொல்லியிருக்கு. அதனால ஊர்க்காரங்க எல்லாரும் வந்து மாமா தான் சாமி ஆடி ஊரை சுத்தி வரணும்னு சொன்னாங்க. என் அக்கா காரி முதல்ல எல்லாத்துக்கும் ஒத்துக்க மாட்டேன்னு தான் சொன்னான். அதுக்கப்புறம் மாமாவே நான் அதை செய்யறேன்னு சொல்லிட்டாரு. அந்த டிரைவர் பையலும் நான் கூடவே இருக்கேன், நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் தான் ஒத்துக்கிட்டா. அப்படியா? என்ன சித்தி சிரிக்கிறீங்க? உங்க சிரிப்புக்கு என்ன அர்த்தம்னு ஒண்ணுமே புரியல. அம்மா வணக்கம்மா. வணக்கம். என்ன பூசாரி, நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிட்டீங்களா? அம்மா செஞ்சிட்டேம்மா. கோயில்ல ஊர் ஜனங்க முன்னாடி சாமி வந்த மாதிரி நடிச்சு சாமுண்டீஸ்வரியோட புருஷன் ராஜராஜன் தான் இந்த தடவை சாமி கட்டி ஊர்வலமா வந்து கும்பாபிஷேகத்தை நடத்தணும்னு சொல்லிட்டம்மா. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்தா வச்சுக்கோ. இத பாரு, இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும், வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சதுன்னு வைய, அப்புறம் நீ உயிரோட இருக்க மாட்ட. இல்லம்மா, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேம்மா. நான் வரமா. என்னத்த இந்த பூசாரிய நீங்க தான் சாமி வந்த மாதிரி நடிக்க சொன்னீங்களா? ஆமா, நான் தான் நடிக்க சொன்னேன். ஏன் சித்தி இப்படி பண்ண சொன்னீங்க? எல்லாம் கும்பாபிஷேகம் நிக்கிறதுக்காக தான் மவனே. உங்க திட்டம் என்னன்னு சொல்லுங்க அத்த. நீங்க செய்யற எதுவுமே எங்களுக்கு புரியல. கும்பாபிஷேகம் போன தடவை நடக்காம போனதுக்கு காரணம் அந்த டிரைவர் பயலோட அம்மா. இந்த தடவை கும்பாபிஷேகம் நடக்காம போறதுக்கு அவன் தாய் மாமனே காரணமா இருக்க போறான். அத்த, இன்னுமே எங்களுக்கு எதுவுமே புரியல, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. விளக்கமா தானே சொல்றேன். அந்த டிரைவர் பையன் யாரு கையால கும்பாபிஷேகம் நடக்கணும்னு ஆசைப்படுறானோ அந்த ஆளையே இல்லாம பண்ணிட்டா. சித்தி, நீங்க சொல்றத பார்த்தா அந்த ராஜராஜனை போட்டு தள்ளுற மாதிரில இருக்கு. கரெக்ட். அவன் கதையை முடிக்கதான் இந்த பிளான். ஊர் ஜனங்க யாரு கையால கும்பாபிஷேகம் நடக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ